இப்போது ஆண்கள் தனிமையிலேருந்து தப்பிக்கணும். இப்போ தனிமையில் இருக்காங்க, தனிமையாக உணர்றாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு அற்புதமான வழி இருக்குது. தனிமையிலேருந்து ஆண்கள் விடுபடணும். நான் இந்த மாதிரி தனிமையில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு யாருமே இல்லை, ரிலேஷன்ஷிப் யாருமே இல்லை, நண்பர்கள் இல்லை, நான் தனிமையாக உணர்கிறேன் எனது வாழ்க்கை அப்படின்னா, அப்போ அந்த தனிமையிலேருந்து ஆண்கள் விடுபடணும் அப்படின்னா, பிறருக்கு உதவி செய்ய பழகிக்கணும். ரொம்ப நம்பிக்கையானவங்களுக்கு, அல்லது உறவினர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, நண்பர் தெரிந்தவர்களுக்கு, குறிப்பாக தெரிந்தவர்களுக்கு இப்படி நீங்கள் உதவி செய்வதற்கான வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் உதவி செய்யும்போது அப்படி தான் அந்த தனிமையிலேருந்து விடுபட முடியும். அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்கு தேவைப்படுவீங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் உபயோகமாக மாறும்போது யாராலையும் தனிமையில் இருக்க முடியாது. உதவி செய்கிற வழக்கம் யாருக்கு கிடையாதோ, சின்ன சின்ன உதவிகள் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராக இருக்கட்டும், யாருக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் தயங்காமல் உதவி செஞ்சிட்டிங்கன்னா தனிமையில் யாரும் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் உங்களை தனிமையில் இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட உள்ள உதவி மற்றவங்களுக்கு தேவை. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தான் பார்த்திங்கன்னா அவங்க தான் தனிமையில் மாட்டிக்குவாங்க. அப்போது உதவியை கேட்குற வழக்கமும் இருக்கணும். உதவி அதாவது பெரியவங்களுக்கு உதவி செய்கிற வழக்கம் இருக்கணும். அதுபோல் நம்மை விட ஒரு ஆண் தன்னை விட சிறியவர்களிடம் உதவி கேட்குற வழக்கமும் இருக்கணும். இந்த ரெண்டுமே இருக்கணும். இவங்க தனிமையில் போய் மாட்டிக்க மாட்டாங்க. யாருக்கு தெரியுமா தனிமையில் மாட்டிப்பாங்கன்னா, பிறருக்கு உதவி செய்ய மாட்டாங்க, அதே நேரத்தில் பிறர்கிட்ட உதவி கேட்க மாட்டாங்க. இப்படி இந்த 2 குணம் உள்ளவங்க தான் தனிமையில் மாட்டிப்பாங்க. அப்போ இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் தனிமையில் மாட்டிக்கிறதுக்கு இந்த காரணங்கள் தான் காரணமாக இருக்கும். நீ பிறரோடு உங்களை தொடர்படுத்தி உதவி செய்கிறது தான். இப்போ பெண்ணே இருக்கட்டும், ஒரு பெண்களே இருக்கட்டும், பிறருக்கு உதவி செய்ய மாட்டேன்றாங்க, பிறர்கிட்ட உதவி கேட்க மாட்டேன்றாங்க. அப்போ அவங்க தனிமையில் மாட்டிப்பாங்க. இப்படி தான் அவங்க தனிமையில் மாட்டிப்பாங்க. ஈகோலாம் இருக்கும் நிறையா. அப்போ இதெல்லாம் கடந்து உதவி செய்கிற வழக்கத்தை கற்றுக்கணும். பிறருக்கு ஒரு ஆண் ஒரு ஆணோ சரி பெண்ணோ சரி பிறருக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி நம்மளை விட சின்னவங்ககிட்டேருந்து உதவிகளை கேட்க தெரியணும். கேட்குறதுக்கு கூச்சப்படவே கூடாது. அப்போ தான் நம்ம தனிமையிலேருந்து அப்படி நம்ம கூச்சப்பட்டோன்னு வைங்க, பிறருக்கு உதவி செய்கிறதுனால நம்ம ப்ரெஸ்டீஜ் குறைஞ்சி போயிடும். அப்போ நம்மளை ஏதோ மட்டமாக நினைக்கிறாங்க, அதனால தான் நம்மக்கிட்ட அந்த மாதிரி உதவி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. உதவி செய்கிறத பெருமையாக செய்யணும். அதுபோல் உதவி கேட்குறதையும் பெருமையாக கேட்கணும். பெரியவங்களுக்கு உதவி செய்யணும், சிறியவர்களிடம் உதவியை கேட்கணும். இது ஆண்களுக்கு பெண்களுக்கு பொது. இதை மட்டும் கடைபிடிச்சிட்டா தனிமையில் யாருமே மாட்ட மாட்டாங்க. தனிமையில் மாட்டுறவங்க பிறருக்கு உதவி செய்ய மாட்டாங்க, பிறரிடம் உதவியும் கேட்குறதுக்கும் கூச்சப்படுவாங்க. அதனால் தனிமையிலேருந்து விடுபடுவதற்கான ஒரு விதிமுறை, இதை தவிர சிறந்த வேறு விதிமுறை எதுவும் கிடையாது. இதுதான் இறுதியான விதிமுறை.